Hey all, Assalamu alaikum. Welcome to our channel Papa's Time. Hope you all are good and நானும் ரொம்ப சூப்பராகவே இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் என்னோடய சிஸ்டர் வந்து ரொம்ப நாள் கழித்து என்னோடய வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு ஸ்நாக்ஸை தான் இன்றைக்கி வந்து பண்ணியிருந்தேன். அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் பீஸா தான் பண்ணியிருந்தேன். என்னோடய சிஸ்டருக்கு வந்து பீஸானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி பீஸாவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த பீஸா வந்து நான் ஓடிஜியில் பண்ணல, நான் தவாவில் தான் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வார்மான வாட்டர், அதோட சுகர் அண்ட் அதோட நம்ம வச்சுருக்கிற ஈஸ்ட்டையுமே ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸுக்கு வச்சு எடுத்தோம்னா ஈஸ்ட்டு சூப்பராகவே ஆக்டிவேட் ஆகிருக்கும். தென் இப்போ ஒரு பவுலில் மைதா வந்து சேர்த்துக்கணும். நான் அன்றைக்கி ஒரு பீஸா மட்டும் பண்ணுறதுனால 1 கப் ஆஃப் மைதா மட்டும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கு மேலே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ கையால் ஒரு ஜென்ரலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிட்டேன். அண்ட் அப்போ தான் வந்து சால்ட் வந்து எல்லா பக்கமே ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அதில் நம்ம பண்ணி வச்சுருந்த ஈஸ்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பனைஞ்சு வச்சுக்கணும். பவுலில் பனைஞ்சதுக்கப்புறமா இந்தமாரி ஒரு ஃப்ளாட் ஏரியாவில் போட்டு நல்லா பனைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பீஸா வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ லைட்டாக ஆயில் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்படியே ரெஸ்ட் கொடுத்து வச்சிடலாம். அண்ட் ஆஃப்டர் 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அண்ட் நீங்களே பாருங்கள் மாவு எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் அதில் வந்து சூப்பராகவே அதில் வந்து செட் ஆகி ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் வந்து இந்த ஃப்ளஃபினஸ் வந்து வந்திருக்கு. அதுக்கு மேலே நான் லைட்டாக ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் அதில் உள்ள ஏர்லாம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு நமக்கு வந்து பீஸா வந்து சூப்பராக வரும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பீஸா ஷேப்புக்கு நல்லா வளர்த்தி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் தின்னாகவே வளர்த்திக்கோங்க, நம்ம வந்து தவாவில் வைக்க போகிறதுனால. இப்போ நான் ஒரு நான்ஸ்டிக் பேனில் பட்டர் மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து பீஸாவோட பேஸ் வந்து அதில் வந்து ஒட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டர் இல்லைன்னா நெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். தென் இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க இந்த பீஸா பேஸை வந்து இந்த தவாவில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் 2 பக்கமே திருப்பி எடுத்துக்கணும். இது ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தவாவில் பண்ணுறப்போ சீஸ் வந்து சீக்கிரமாகவே மெல்ட் ஆகிடும். ஸோ வந்து பேஸ் வந்து கொஞ்சம் தீஞ்சா மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பேஸுமே கரெக்டாக செட் ஆகிருக்கும் அண்ட் சீஸுமே வந்து கரெக்டாக மெல்ட் ஆகி வந்திருக்கும். இப்போ நான் ஒரு ஃபோக்கை வச்சு பீஸாவோட பேஸில் வந்து எல்லா பக்கமே வந்து நான் ப்ரெஸ் கொடுத்துக்கிறேன். அண்ட் அப்போ தான் வந்து பீஸா வந்து நல்லா சாஃப்டாக அண்ட் உள்ளே வந்து அந்த சாஸ்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நான் இதில் வந்து பீஸா சாஸை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்களும் வந்து பீஸா சாஸை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, அப்போ தான் அது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் வந்து டாப்பிங்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். டாப்பிங்ஸ் எல்லாமே நம்ம இஷ்டம் தான். நீங்கள் வந்து நான்வெஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெஜ்ஜில் பண்ணுறதுனால நான் வந்து இதில் இது சீஸ், பன்னீர் இதெல்லாமே வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருந்தேன். டாப்பிங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் இங்கே வந்து ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். இதுவுமே வந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம தவாவில் பண்ணி வச்சுருந்தோம் பீஸா, அதை வந்து இது மேலே வந்து வச்சுருங்க. அப்போ தான் இதோட ஹீட் வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி பீஸா வந்து நல்லா சாஃப்டாக வரும். இது மேலே ஏர் எதுவுமே ரிலீஸ் ஆகாத அளவுக்கு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. எனக்கு இந்த பீஸா குக்காக வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து பீஸா ரெடி ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதை வந்து கட் பண்ணி டேஸ்டிங்காக என்னோடய சிஸ்டர்கிட்ட நான் போய் கொடுத்தேன். அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. நான் அன்றைக்கி ஸ்வீட்டுக்கு டெசர்ட் மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஆல்ரெடி பீஸா பண்ணதுனால டைம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் டைம் தான் இருக்குது. இதில் ஏதாவது சிம்பிளாக ஒரு டெசர்ட் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த டெசர்ட் தான் அன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த டெசர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் ஆஃப் மில்க், அப்புறம் மில்க் பவுடர், அதுக்கப்புறம் ஓரியோ பிஸ்கெட் ஒரு பேக்கெட், இது 3 மட்டும் இருந்தாலே போதும். ஒரு சூப்பரான டெசர்ட் வந்து ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த டெசர்ட்டை நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இது என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட்னு கூட சொல்ல அண்ட் ரொம்ப ஈஸியாகவுமே இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஓரியோ பிஸ்கெட் வந்து நான் 8 பிஸ்கெட் மட்டும் தனியாக வச்சுருக்கேன். அண்ட் அந்த 8 பிஸ்கெட்லேருந்து அதிலேருந்து க்ரீமை மட்டும் நான் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி என்கிட்ட இந்த ஒயிட் க்ரீம் ஓரியோ பிஸ்கெட் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதிலேயே பண்ணிட்டேன். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த சாக்லேட் ஃப்ளேவர் இருந்தால் அதில் பண்ணுங்கள், டேஸ்ட்டுமே இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அதில் இருக்கிற க்ரீமை வந்து இந்தமாதிரி செப்பரேட் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம க்ரீம் எல்லாம் செப்பரேட் பண்ணி வச்சுருந்தோம் ஓரியோ பிஸ்கெட்லேயே, அது எல்லாமே இதில் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எப்பவுமே ஓரியோ பிஸ்கெட்டில் மில்க் ஷேக் கேக்குன்னு தான் ட்ரை பண்ணியிருப்போம். பட் இந்த டைம் வந்து இந்த மாதிரி ஒரு டெசர்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவுமே இருக்கும். அண்ட் இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிஸ்கெட் நல்லா கிரைண்ட் ஆனால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
நம்ம இந்த பிஸ்கெட் அரைக்கும் போது இதில் வந்து தண்ணி பால் இதில் எதுவுமே வந்து நம்ம ஆட் பண்ணி அரைக்கக்கூடாது. நம்ம அப்படி செஞ்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்கும் அண்ட் டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது. அண்ட் ஃபைனலாக கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா அது வந்து இப்படி தான் இருக்கும், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். நல்லா ஒரு பவுட்ரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி வச்சுக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா அதே மிக்ஸி ஜாரில் 4 ஓரியோ பிஸ்கெட் ஆட் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா அதில் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கணும். நிறையா மில்க் ஆட் பண்ணிடணும்னா கொஞ்சோன்னு ஆட் பண்ணாலே போதும். நமக்கு வந்து அது வந்து ஒரு திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்தாலே போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மில்க் வந்து ஆட் பண்ணிக்கணும். அதையுமே நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா அது பார்க்க இப்படி தான் இருக்கும், ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில். இதில் நிறைய மில்க் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப வாட்ரி ஆகிடும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணாலே போதும். அது வந்து ஒரு திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்தாலே போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் பேப்பர் கப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஓரியோ பிஸ்கெட்டை கிரைண்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு லேயராக வந்து செட் பண்ணி வச்சுக்கணும். செகண்ட் லேயருக்கு வந்து பிஸ்கெட் வித் மில்கோட நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வாட்ரியா, அதை வந்து நம்ம செகண்ட் லேயராக ஆட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் நல்லா வந்து அதை செட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீசரில் ஒரு 5 மினிட்ஸுக்கு வச்சுக்கணும், அது நல்லா செட் ஆகிற வரைக்கும். அண்ட் அந்த கேப்பில் வந்து ஓரியோ பிஸ்கெட்டு க்ரீமை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கிறோம். இதுலேயுமே வந்து மில்க் அதிகமாக ஆட் பண்ணிக்கூடாது, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும். இதில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கொக்கோ பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். எனக்கு கொக்கோ பவுடரோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணேன். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும், ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில். இப்போ நம்ம ஃப்ரீசரில் செட் பண்ணி வச்சதை வந்து எடுத்துடலாம். அது வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ அகெயின் ஒரு லேயர் வந்து நம்ம இதில் கோட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லேயருக்கு வந்து இந்த ஓரியோ பிஸ்கெட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் செகண்ட் லேயருக்கு வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஓரியோ க்ரீமை அதை ஆட் பண்ணி செகண்ட் லேயராக செட் பண்ணிவிட்டு அதையுமே ஃப்ரீசரில் வந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துடணும். ஆஃப்டர் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் எடுத்து பார்த்துருந்தேன். அது வந்து சூப்பராகவே செட் ஆகிருந்துச்சு. அண்ட் பார்க்குறதுக்குமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் நான் இதை ஷேக் பண்ணியுமே காட்டுறேன். இங்கே பாருங்கள், அது வந்து ஷேக் ஆகவே இல்லை, ரொம்ப சூப்பராகவே செட் ஆகிருந்துச்சு. இதை டேஸ்டிங்காக என்னோடய சிஸ்டர்கிட்ட கொடுத்தேன். அவங்களுமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை நான் ஜஸ்ட் ஒரு 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபியில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதேமாரி நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை கைஸ்.